பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலல் காபா. அல் காபத்து காடு, காட்டிற்கு செல்லுதல். தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ சகோதரரான யூசுஃபை அழைத்து கொண்டு ஏனைய பெரிய சகோதரர்கள் காட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. وَفَرِحَ الْإِخْوَةُ كَثِيرًا لَمَّا أَذِنَ يَعْقُوبُ لِيُوسُفَ. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுமதி வழங்கிய போது சகோதரர்கள், ஏனைய சகோதரர்கள் அதிகமாக ஃபரிஹ மகிழ்ச்சி அடைந்தனர். வதஹபு இலா காபத்தின், ஒரு காட்டிற்கு அவர்கள் சென்றார்கள். வஅல்கௌ யூசுஃப ஃபீ பிஇரின் ஃபில் காபத்தி, அந்த காட்டிலே இருந்த ஒரு கிணற்றிலே யூசுஃபை அல்கௌ அவர்கள் எறிந்தார்கள். அல்கௌ அவர்கள் எறிந்தார்கள். வலம் யர்ஹமு யூசுஃப ஸகீர, சிறியவரான யூசுஃபின் மீது அவர்கள் இரக்கம் காட்டவில்லை, கருணை காட்டவில்லை. வலம் யர்ஹமு யாக்கூப ஷைഖல் கபீர, வயதானவரான மிக பெரியவரான தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் இரக்கம் காட்டவில்லை. வகான யூசுஃபு வலதன் ஸகீரா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருந்தார்கள். வகான கல்புஹு ஸகீரா, அவர்களின் உள்ளமும் சிறியதாக இருந்தது. ஆனால் வகானல் பிஅரு அமீகத்தன், கிணறோ மிக ஆழமாக இருந்தது. கிணறோ ஆழமாக இருந்தது. அமீகத்தன் மானா ஆழம், ஆழமாக இருந்தது. வகானல் பிஅரு முஸ்லிமத்தன், கிணறும் முஸ்லிமத்தன் இருட்டாக இருந்தது, இருளாக இருந்தது. வகான யூசுஃபு வஹீதன், அந்த கிணற்றிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீதன் தனியாக இருந்தார்கள். வலாக்கின் அல்லாஹ், என்றாலும் அல்லாஹு தஆலா பஷ்ஷர யூசுஃப அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி கூறினார். வகால லஹு, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான், லா தஹ்சன், கவலைப்படாதீர். வலா தஹஃப், பயப்படாதீர். இன்னல்லாஹ மஅக், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். வஸயகூனு லக ஷஅனுன், உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஷஅன், ஒரு அந்தஸ்து ஏற்படும். சயஹ்துரு இலைக்கல் இஹ்வத்து, சகோதரர்கள் உங்களிடத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். இந்த இடத்துல யஹ்துரு மானா யஜீஉ, சயஹ்துரு மானா யஜீஉ, வருவார்கள். இலைக்க, உம்மிடத்தில், அல் இஹ்வத்து, இந்த சகோதரர்கள். வதுக்பிருஹும் பிமா ஃபஅலூஹு, அவர்கள் எதை செய்தார்களோ அந்த செயலை அவர்களுக்கு நீர் அறிவிப்பீர் என்று அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தான். வலம்மா ஃபரகு மின் ஷஅனிஹிம், அவர்களுடைய காரியத்தை அவர்கள் முடித்தபோது, ஃபரகு மானா ஃபரக, முடித்தான். வலம்மா ஃபரகு மின் ஷஅனிஹிம், இந்த இடத்துல ஷஅனுக்கு என்ன அர்த்தம், காரியம். மேலே வந்த ஷஅனுக்கு என்ன அர்த்தம், அந்தஸ்து, அந்தஸ்து என்ற அர்த்தமாகும். இந்த இடத்துல ஷஅனுக்கு என்ன அர்த்தம், காரியம் என்ற அர்த்தமாகும். சில இடத்துல ஷஅனுக்கு நிலை என்ற அர்த்தமும் வரும். மா ஷஅனுக்கு, உன்னுடைய விஷயம் என்ன, உன்னுடைய நிலை என்ன, சரிங்களா. இதற்கு முன்னால வந்த ஷஅன், அதாவது வஸயகூன் லக ஷஅனுன், அந்த இடத்துல வரக்கூடிய ஷஅனுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு உயர்வு ஏற்படும் என்ற அர்த்தமாகும். இந்த இடத்துல வலம்மா ஃபரகு மின் ஷஅனிஹிம்,
இந்த இடத்துல வரக்கூடிய ஷஅனுக்கு என்ன அர்த்தம்? காரியம். அவர்களின் காரியத்தை அவர்கள் முடித்த போது وَأَلْقَوْا يُوسُفَ فِي الْبِئْرِ கிணற்றிலே யூசுஃபை எரிந்துவிட்ட போது இஜ்தமஉ ஒன்று கூடினார்கள். மா மஅனா இஜ்தமஅ ஒன்று கூடினான். இஜ்தமஉ அவர்கள் ஒன்று கூடினார்கள். வகாலு ஒன்று கூடி தங்களுக்கிடையில் கேட்டுக்கொண்டார்கள். மாதா நகூலு லி அபீனா நம்முடைய தந்தையிடத்தில் நாம் என்ன சொல்வது? கால பஅதுஹும் அவர்களில் ஒருவர் கூறினார், கான அபூனா யகூலு அகாஃபு ஐ யஅகுலஹு ذئபு நம்முடைய தந்தை நம்மிடத்திலே சொல்லக்கூடியவராக இருந்தார். எப்படி? யகூலு அகாஃபு ஐ யஅகுலஹு ذئப் ஓநாய் அவரை தின்றுவிடும் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று நம்முடைய தந்தை சொல்லக்கூடியவராக இருந்தார். எனவே ஃபனகூலு லஹு நாம் அவரிடத்திலே சொல்வோம், சதக்த யா அபானா எங்களுடைய தந்தையை நீங்கள் உண்மையே சொன்னீர்கள். கத் அகலஹு ذئப் ஓநாய் அவர் என்ன செய்து விட்டது? சாப்பிட்டு விட்டது என்ற கருத்தை ஒருவர் கூறினார். இந்த கருத்தை சொன்ன உடனேயே வாஃபகல் இஹ்வத்து அலா தாலிக் அதன் மீது ஏனைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? வாஃபக மாமான வாஃபக ஒன்றுபட்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், ஒத்து போனார்கள். வாஃபக மானா ஒத்து போனான்னு சொல்லுமா இல்லையா? உன்னுடைய செயலுக்கு நான் ஒத்து போகிறேன் என்றால் இந்த வார்த்தை தான் வரும். வாஃபகல் இஹ்வத்து அலா தாலிக் அதன் மீது ஏனைய சகோதரர்கள் வாஃபக ஒத்து போனார்கள். வகாலு மேலும் அவர்கள் கூறினார்கள், நஅம் ஆம், நகூலு லஹு தந்தையான யாக்கூப் இடத்திலே நாம் கூறுவோம், யா அபானா கத் அகலஹு ذئப் எங்களுடைய தந்தையே திட்டமாக ஓநாய் யூசுஃபை சாப்பிட்டு விட்டது, அவரை சாப்பிட்டு விட்டது என்று நாம் கூறுவோம். கால பஅதுல் இஹ்வான் சகோதரர்களில் ஒருவர் கூறினார். பஅத்னா சிலர்னு சொல்லலாம், ஒருவர்னு சொல்லலாம். வலாக்கின் என்றாலும் மா ஆயத்து தாலிக் தந்தையிட்ட போய் ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கான தலீல் ஆதாரம் என்ன? ஃபகாலு அவர்கள் கூறினார்கள், ஆயத்து தாலிக்க தமு அதற்கான ஆதாரம் என்ன? அத்தமு இரத்தமாகும். வஅகதல் இஹ்வத்து அந்த சகோதரர்கள் பிடித்தார்கள், கபிஷன் ஒரு செம்மறி ஆட்டை பிடித்தார்கள். வதபஹூஹு அதை என்ன செய்தார்கள்? அறுத்தார்கள். இதுல உள்ள முஅல்லிஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் தலீல்ல கிடையாது, ஆதாரத்துல கிடையாது. ஆதாரத்துல வரக்கூடிய அந்த பூங்கை கவனித்து சொல்லப்படாத சில செய்திகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களாமா? குர்ஆனுடைய நஸ்ல எல்லாம் இங்க சொல்லப்படக்கூடிய செய்தியின் அடிப்படையில் என்ன கிடையாது? தலீல் கிடையாது. இந்த மாதிரி சகோதரர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டாங்க. சில அவங்க பேசிக்கொண்ட சில தலீல்கள் இருக்குது. சரிங்களா? உதாரணமாக قال بعضهم كان أبونا يقول أخاف أن يأكله الذئب فنقول له صدقت يا أبانا இந்த மாதிரியான வாக்கியத்தொடர் எங்க கிடையாதுமா? குர்ஆன்ல கிடையாது. சரி. وأخذ الإخوة كبشا ما معنى كبش செம்மறி ஆடு. ஒரு செம்மறி ஆட்டை இந்த சகோதரர்கள் பிடித்தார்கள். வதபஹுஹு அதை அறுத்தார்கள். வஅகது கமீஸ யூசுஃப மேலும் யூசுஃபினுடைய சட்டையும் எடுத்தார்கள். வஸபஹூஹு அதில் அந்த இரத்தத்தை என்ன செய்தார்கள்? தடவினார்கள், பூசினார்கள், சாயத்தை ஏற்படுத்தினார்கள். வஃபரிஹல் இஹ்வத்து ஜித்தன் இதன் மூலமாக அந்த சகோதரர்கள் அதிகமாக மகிழ்ந்தார்கள். வகாலு மேலும் கூறினார்கள், அல் ஆன் இப்போது யூசுஃபினுடைய சட்டையில்
இரத்தம் தேய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையுடன் நாம் சென்றால் உசத்திகு அபூனா, நம்முடைய தந்தை என்ன செய்வார்கள்? உண்மைப்படுத்துவார்கள், நாம சொல்றதை ஏற்றுக்கொள்வார்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி அவங்க பேசிக்கொண்டாங்க. இப்ப இந்த பாடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா, பொறாமை. யூசுப் நபியின் மீது அவருடைய சகோதரர்கள் கொண்ட பொறாமை பொய்யான தந்திரங்களை செய்ய வச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே பொய் தந்திரங்கள் தானே, இதுல எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் பொய்யான வார்த்தைகள், பொய்யான பேச்சுக்கள், பொய்யான செயல்கள். அப்போ பொறாமை பாவத்தின் பக்கமாக, மிக ஆபத்தான வழியின் பக்கமாக வழிகாட்டுகிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவம் கற்றுத்தருது. எனவே பொறாமை என்ற குணத்தை நம்மை விட்டும் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்துவீர்களா இன்ஷா அல்லாஹ்? இப்ப இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஃபஅல்களை, புதிய வார்த்தைகளை நாம கேட்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மா மஅனா ஃபரிஹ யா அகி? சந்தோஷம் பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், அடைந்தான். ஃபரிஹ இதனுடைய முதாரி என்ன? யஃப்ரஹு. ஃபரிஹ யஃப்ரஹு, ஃபரஹுன். ரைட். அடுத்து மா மஅனா அல்-காபத்து? அல்-காபத்து இலா காபத்தின் வருதா இல்லையா? வதஹபு இலா காபத்தின். காபா காடு, காபா மஅனா காடு. காடு. மா மஅனா அல்கா யுல்கி? அல்கா வீசினார்கள், ஜமுதான் அல்கவ். அல்கா மஅனா வீசினான். வீசினான். வீசினான் என்பதற்கு வேறொரு அரபி வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். ரமா, 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 பரஹ. இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். பரஹ, ரமா அப்படின்னாலும் வீசினான். அல்காவுக்கு வேறொரு அர்த்தமும் இருக்குது. அல்கா அப்படின்னா சலாம் சொல்றதுக்கு இந்த வார்த்தை வரும். பயான் பேசுறாங்களா இல்லையா, அதற்கும் அல்கா. அல்கைத்து ஹுதுபத்தல் ஜுமாத்தி, ஜுமாவுடைய பயானை நான் பேசினேன், அதுக்கும் இந்த அல்காவுடைய வார்த்தை பயன்படுத்தப்படும். அடுத்து பிருன், கிணறு, கிணறு. ரஹீம யர்ஹம். மா மஅனா ரஹீம? கருணை காட்டினான், கருணை காட்டினார். மா மஅனா யா அகி அமீகத்தன்? ஆழம், ஆழம். முஸ்லிமத்தன், இருளான. இருள். பஷர, நற்செய்தி கூறினார், நற்செய்தி கூறினான். கூறினார். லா தஹ்சன், கவலைப்படாதே, நீங்கள் கவலைப்படாதே, நீர் கவலைப்படாதே. இது நல்லது, ஒரு சைக்காலஜியான ஒரு வார்த்தைமா. யாராவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா முதல்ல என்ன சொல்லணும்? லா லா தஹ்சன். தஹ்சன். இதே வார்த்தைய யார் கூறியது? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இதே வார்த்தைய ஒரு சிறந்த ஒரு நபி, சிறந்த தோழர்கிட்ட சொன்னாங்க ஒரு இக்கட்டான சமயத்துல. யாருக்கா தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சொல்லுங்க, அவங்ககிட்ட கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? அந்த குகையில இருக்கும்போது. அந்த குகை பேர் யாருக்கா தெரியுமா? சரி. இப்போ மதீனாவிற்கு ஹிஜ்ரா செல்லக்கூடிய சமயத்துல நபியவர்கள் குகை, நபியவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில என்ன செய்யறாங்க? தஞ்சம் அடைகிறாங்க. அவங்கள சுற்றி யார் இருக்கிறது? காஃபிர்கள், எதிரிகள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த இக்கட்டான பயங்கரமான சமயத்தில் நபியவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இது போலதான் உங்கள்கிட்ட யாராவது ஒரு கவலையை முறையிடுறாங்க, ஒரு கஷ்டத்தை முறையிடுறாங்க, ஒரு துன்பத்தை முறையிடுறாங்க, முதல்ல என்ன சொல்லணும்? லா தஹ்சன். இதற்கு மாற்றமா நிலைய சில மருத்துவர்கள் மேற்கொள்றதை பார்க்குறோம், சில மக்கள் சொல்றதை பார்க்குறோம். ஒரு நோயாளி வந்தால் என்ன சொல்றாங்க? இந்த நோய் வந்துருச்சா, அவ்வளோதான், உங்களுக்கு இன்னும் கஷ்டம்தான் இது, அப்படிலாம் பயமுறுத்த ஆட்டுறாங்க. அது
நல்ல ஒரு செயல் கிடையாது. நல்ல செயல் என்ன? நல்ல உளவியல் என்ன? லா தஹ்சன், முதல்ல கவலைப்படும் உள்ளத்தை தேற்ற வேண்டும். லா தஹ்சன், கவலைப்படாதீங்க. இதை மனப்பாடம் செய்து கொள்ள. லா தஹ்சன் குலு யா இஹ்வானி வலா தஹஃப் இன்னல்லாஹ மஅனா. நல்ல வார்த்தை. நம்முடன் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால், அவர்கள் கூட யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கின்றார். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், கஷ்டங்களில் பொறுமையாக இருக்கக்கூடியவருடன் யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கின்றார். புரியுதுங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக். மனில்லதி அல்ஆன் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான். மா மஅனா ஷஅனுன் ஹுனா, இங்க ஷஅனுக்கு என்ன அர்த்தம்? அந்தஸ்து. அந்தஸ்து. ரைட், நீங்க சொல்லுங்க. இதே ஷஅனுன் என்ற வார்த்தை வலம்மா ஃபரகு மின் ஷஅனிஹிம் என்ற இடத்துல என்ன அர்த்தம்? காரியம். காரியம். மா மஅனா ஃபரக? ஃபரஹ, மகிழ்ச்சி அடைந்து, முடித்தான். முடித்தான். இதே ஃபரக என்ற வார்த்தை ஃபரக, ஃபைதா ஃபரகுத எங்க வருது? ஃபைதா ஃபரகுத சூரா அஷ்-ஷர்ஹ். அஃப்வன். ஃபைதா ஃபரகுத, உன்னுடைய வேலைகளிலிருந்து நீர் ஓய்வு பெற்று விட்டால், வேலைகளை முடித்து விட்டால், ஃபன்ஸப், நின்று வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்றான். வணக்கம் செய்வதில் முயற்சி செய்வீராக, ஈடுபடுவீராக. புரியுதுங்களா? மா மஅனா யஹ்துரு? ஹதர யஹ்துரு, ஆஜரானான். ஆஜரானான், ஆஜராகுவான். மா மஅனா யுஹ்பிரு? அக்பர யுஹ்பிரு, அக்பர அவனரான் அறிவித்தான், யுஹ்பீர் அறிவிப்பான். அறிவிப்பான். பாரக்கல்லாஹ். இஜ்தமஅ யஜ்தமிஉ, இஜ்தமஉ. மா மஅனா இஜ்தமஅ? ஒன்று கூடினான், ஒன்று கூடுவார்கள். ஒன்று இஜ்தமஉ மஅனா ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடினார்கள், மாதியான கூடினார்கள். மா மஅனா யா அஹி ஸதக? ஸதக, உண்மை பேசினான். உண்மை பேசினான், உண்மை கூறினான். மா மஅனா வாஃபக? வாஃபக, உறுதியல். ஒத்து போனான். ஒத்து போனான். உன்னுடைய கருத்துக்கு நான் ஒத்து வர்றேன்ப்பா. வாஃபக்து ரஅயக, வாஃபக்து ரஅயக. யா அஹி கபுஷுன்? செம்மறியாடு. கபுஷுன். மா மஅனா கபுஷுன் யா அஹி? செம்மறியாடு. மனில்லதி அக்கல கபுஷன்? அனா செம்மறியாடு லஹம். நஹ்னு நகுல். மனில்லதி அக்கல லஹ்ம கபுஷின், செம்மறியாட்டினுடைய மாமிசத்தை சாப்பிட்டவங்க யார் யார்? சாப்பிட்டுருக்கீங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி. ذبحوا. மா மஅனா ذبحوا? அறுத்தார்கள். அறுத்தார்கள். صبغوا. صبغ. ما معنى صبغ؟ صبغة الله. ومن أحسن من الله صبغة. صبغة. ما معنى صبغوا؟ வண்ணம் தீட்டினான், வண்ணம் ஏற்படுத்தினான். வண்ணம் ஏற்படுத்தினான். வண்ணம் ஏற்படுத்துவதில் மிக அழகாக நேர்த்தியாக வண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ். அதுக்கான ஆதாரம் என்ன? சிபகத் அல்லாஹ். நல்ல அந்த ஆயாவை சொல்லுங்க. சிபகத் அல்லாஹ். நீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த ஆயா? சூரத்துல் பக்கரால வருது, ஓதி காட்டுங்க அந்த ஆயாவை. சிபகத் அல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து வண்ணங்கள், அந்த வண்ணங்களை, நிறங்களை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். 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 வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. அல்லாஹ்வை விட மிக அழகான முறையில் வண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய யாரும் உண்டா? கிடையாது. லா. பாரக்கல்லாஹ். யா அஹி லா தலஅப். மா மஅனா صدق يصدق. صدق, உண்மைப்படுத்தினான், உண்மைப்படுத்துவான். உண்மைப்படுத்தினான், உண்மைப்படுத்துவான். படுத்துவான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.